guys, hope you all doing good. Guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டு கண்டிப்பாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா நண்டு கவுச்சு ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் இந்த நண்டு மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எண்ணெயில் வதக்கி பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ்ட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியை நறுக்கிய 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்து இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பிறகு ரஃப்பாக கட் பண்ணின 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடி அல்லது ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணின தேங்காவை சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அல்லது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. மேக் ஷூர் மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கோங்க. நண்டை சேர்த்துட்டு இந்த நண்டு எல்லாமே மசாலாக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அண்ட் இடைக்கிடைக்கு ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த நண்டு நல்லா குக் ஆகி மசாலா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு மசாலா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு மசாலாவை கொஞ்சமாக சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.